இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை வயசு சார்? 38 வயசு ஆகும் சார். 38 வயசு ஆகும் சார். ஏதோ 10 வயசு குழந்தை மாதிரி புரட்டி போட்டு அடி வாங்க வச்சா சார். இன்னைக்கு அதனால நிக்க மாட்டேன் சார் சண்டை போட்டு. சின்ன வயசுல சொல்றேன் சார். அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்னமும் சின்ன வயசு மாதிரி தான் சார் பேசிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து நான் போட்டோவே எடுக்க விட மாட்டேன் நானு அப்படிங்கிறீங்க. அப்படி சார் இருக்குது. உங்க போன் இருக்கா? போன் கொடுங்க. நீங்க வாங்க, நானே எடுக்க வைக்கிறேன். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா? ஆளாளுக்கு அவ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்ணிட்டு இருக்கா. இது ஒரு பிரச்சனையா? சேர்ந்து போட்டோ எடுக்கணுங்கிறது எத்தனை வருஷம் ஆசை முதல்ல? இது ஒரு 20 வருஷம் ஆசை சார். இதா? ஆமாங்க சார். ஓகே, உங்க அண்ணனை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு இன்னொரு அம்மா அப்பா சார். ஆனால் அம்மா அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை அண்ணனுக்கு கொடுக்குற ஒரு ஆள்கிட்ட இன்னும் பழைய வன்மத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, அது வன்மன்னு கூட சொல்ல முடியாது, எனக்கு வாய் கூசுது வன்மன்னு சொல்றதுக்கு, அது ஒன்றுமே இல்லை. அந்த மேட்டரை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு இத்தனை வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களே. இனிமேலாம் சேர்ந்து எடுங்க. ஃபோட்டோ தான் மெமரிஸ். நாளைக்கு எப்படி ஷேர் பண்ணிப்பீங்க? கண்டிப்பா சார், கண்டிப்பா செய்றேன் சார். ஓகே, ஏதோ ஒரு வகையில் 20 வருஷமா உங்களோட ஆசையை இந்த மேடை பூர்த்தி பண்ண நான் சந்தோஷம். முன்னாடிலாம் வந்து எங்கள் அண்ணா வாரம் ஆனால் சண்டே ஆனால் லீவ் சார், அவருக்கு ஆஃபீஸ் போகிறாரு. சண்டே ஆனால் வீட்டுக்கு வருவார். கோவிலுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், ஊருக்கு இங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போவோம் சார் பைக்லேயே. ஜாலியாக இருக்கு. ஊரில் போயிட்டு கிணத்துல குதிக்கிறது, நொங்கு வெட்டி சாப்பிட்றது அப்படிலாம் இருப்போம் சார். இப்போலாம் வரமாட்டார் சார். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார். பைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க. எங்கேருந்து எங்கே போவீங்க? சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி போவோம் சார், பைக்லேயே போவோம். இப்போலாம் அவர் கண்டுக்கிறதே இல்லை சார். இப்போ போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க சார், அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் சார். கண்டுக்கவே இல்லை சார். எப்போ வந்தேன்னு கூட கேட்கல சார். ஏன் இப்படியான ஒரு மாற்றம்? அது வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு திடீர்னு ஏன் அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ்? கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு மனசு தான் சார் இருக்குது. கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்து நமக்கு 2 மனசு இருக்குது சார். ஒரு மனசு மனைவிக்கு, ஒரு மனசு தங்கச்சிக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நான் பாசமாக இருந்தேன், எந்த அளவுக்கு நான் ஈடுபாடாக இருந்தேன் அப்படின்னு ஊர் மக்களுக்கும் தெரியும், எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் தெரியும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பும் வந்துடுது, ஒரு ஃபேமிலியும் வந்துடுது, ஒரு குழந்தைங்களும் வந்துடுது, சமுதாயத்தில் ஒரு பொறுப்பும் வந்துடுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஈடுபாடு அப்படியே டோட்டலாக ஷேர் ஆகுது சார். அந்த ஷேர் ஆகிறத தங்கச்சிங்க வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஸோ முன்னாடி கிடைச்சா நமக்கு 100% நமக்கு வேணும் அண்ணங்கிட்ட இருந்து அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவங்களுடைய பார்வையில் அது வந்து கம்மியாக இருக்கா போல. ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டார். அந்த மாதிரி பசங்களை கூட்டுவானா, அண்ணி கூட்டுவானா சொன்னால் கூட்டிகிட்டு வர மாட்டார். எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை சார். அவங்க இது வரைக்கும் வந்ததே இல்லையா? வந்ததே இல்லை சார். எத்தனை வருஷம் ஆகுது சார்? எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 10 வருஷம். எனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு சார். அவருக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? அவருக்கு 10 வருஷம் இருக்கும் சார். அது எப்படி ஒரு 10 வருஷத்துல உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் உள்ள இவங்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையாமலே இப்படி இருந்துச்சு? இல்லை சார், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மீட் பண்ணியிருப்போம். அவங்க சொல்கிற ஒரே பாயிண்ட், வீட்டுக்கு என்னால் கூப்பிட்டு போக முடியல. அப்படி கிடையாதுல்ல. இப்போ ஃபாரினோ மற்ற இடமோ வந்து அது வேற. இப்போ நம்ம வீட்டுக்கு வரலைங்கிறது தான் பெரிய புகார். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரலைங்கிறது என்னன்னா நீங்கள் ஃபேமிலியை மதிக்கலைங்கிறத பொருள் தான் நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அவருக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? எனக்கு 30 சார், அவனுக்கு 35 சார். 5 வயசு வித்தியாசம். 5 வயசு வித்தியாசம். ஆமாம் இந்த சார். 5 வயசுங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் தான். அந்த வித்தியாசத்துக்கு நடுவுலையே அந்த வயசோட பொறுப்பு, வயசோட மெச்சூரிட்டி எல்லாம் தாண்டி தான் அவர் உங்களுக்கு பண்ணியிருக்காரு. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்கறது, அதை பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தூரத்துக்கு பண்ண ஒரு ஆள் திருமணத்திற்கு பின்னால் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இழந்து, ஒரு முதிர்ச்சி இழந்து அது பண்ணுவாரா? சார் எனக்கு என்ன கஷ்டம்னா, இவ்வளோ பண்ணியும் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறிடலாம் சார். ஃபோன் பண்ணா வச்சு முன்னெல்லாம் வந்து நான் 100 ரூபாய் கேட்பேன் சார், 200 அனுப்பிடுவான். என் பொண்டாட்டி பாப்பா நான் வேறு செல்லேருந்து அனுப்புகிறேன் சொல்லிட்டு கூட வேலை செய்கிற பசங்கிட்ட அவங்ககிட்ட காசு கொடுத்து அனுப்பிடுவான். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் சார். என் வைஃப் பார்க்க வீட்டுக்கு போனால் ஃபோன் ஜிபே பார்க்கும், ஃபோன்பே பார்க்கும், கால் ஹிஸ்ட்ரியை பார்க்க சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து செய்வான். உங்களுக்கு ஆக்சுவலி திருமணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சு சார். இப்போ அவர் வந்து சில நேரம் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஏன் நீங்கள் அவருடைய சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க? சார் எங்கள் அண்ணன் எனக்கு எப்பவுமே பண்ணுவான் சார். இவ்வளோ பண்ணிட்டு திடீர்னு பண்ணலாம் கொஞ்சம் இருக்குல்ல சார் அந்த ஃபீலிங்ஸ். ஐயோ அண்ணன் பண்ணலை, இவ்வளோ பண்ணலையே சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் சார் எனக்கு. இப்போ நீங்கள் முன்னால் வந்து இவருக்கு வந்து இன்னொரு பொறுப்பு இல்லை, இப்போ ஒரு கூடுதல் பொறுப்பு வந்துருச்சு. அப்படிங்கப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி ஆப்வியஸாக கேட்க தான் செய்வாங்க. இந்த மாதம் 10,000 வந்துச்சு, நீங்களே 8,000 ரூபாய் இருக்குது, மீது 2,000 ரூபாய் எங்கே இருக்குன்னு கேட்க தான் செய்வாங்க. அது ஆப்வியஸாக கேட்க தான் செய்யணும். கேட்டால் தான் அவங்க உங்கள் அண்ணனுக்கு சரியான துணை. கேட்கலன்னா சரியான துணை இல்லை. கேட்டால் அதில் என்ன பிரச்சனை சார்? என்னை பொறுத்த வரைக்குமே இப்போ நானுமே கல்யாணம் பண்ணியிருக்கேன் சார். அவங்க வேற சார், அதை பேச வேண்டாம் சார் இப்போதைக்கு. இப்போ அண்ணனா இல்லை, ஏன் பேச வேண்டாம் அதை சார்? நான் சொல்கிறேன் சார். அதாவது என் தங்கச்சி வந்து நாங்கள் ஆத்தூர் பக்கத்தில் கட்டி கொடுத்தோம் சார். அங்கே கட்டி கொடுத்தது ஒரு சின்ன பிரச்சனை சார். அது என்னன்னா, அது கட்டி கொடுத்தோம், அங்கே அவன் வந்து ஒழுங்காக கூட வாழலை. தனியாக வந்துட்டோம். ஓகே. நாங்கள் அவங்க சப்போர்ட் எப்பயும் சப்போர்ட்டாக தான் இருப்போம், எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்போம்.
எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாமல் எவ்வளோ காசு கொடுப்பேன் என் தங்கச்சிக்கு. இப்பயும் சண்டை வரும் எனக்கு ஒய்ஃபுக்கு. ஓகே, ஆக்சுவலி நீ தனியாக இருக்கீங்களா? நம்ம தனியாக இருக்கிறாங்க சார். சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் சார். எல்லாம் என்னுடைய செலவு தான். எல்லா செலவும் என் செலவு தான் சார். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இது நல்லா இருக்கும்னு சொல்லி தான் படிக்க வச்சேன். லாஸ்ட்டாக இது தனியாக நிற்குது சார். இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இதனால் என்னால் பார்க்க முடியல சார். இந்தமாரி நான் அப்பப்போ நிறைய யோசிப்பேன், டெய்லி யோசிப்பேன். இந்தமாரி என் தங்கச்சி இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சரி 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 இன்னைக்கு நாளுக்கு தனியாக நிற்குதுன்னு ஒரு பயங்கர மன வருத்தம் சார். அது இப்போன்னு இல்லை, எப்பவுமே சரி. என் ஒய்ஃபுக்கு தெரியாமலே என் தங்கச்சிக்கு நிறைய காசு கொடுப்பேன். காசு தராம நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். காசு கேட்டா அது என் தங்கச்சி காசு இருக்குன்னு சொன்னிச்சுன்னா வச்சுக்கேன், நான் ஒரு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சரி, என் தங்கச்சி எப்பவுமே என் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும். அண்ணன் தேத்தே முடியல, தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்காரு. நீ படிக்க வச்ச படிப்பு என்னை கண்டிப்பா என்னை தனியா நின்று என்னை வாழ வைக்கும். இல்லை சார், இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது சார். ஆனால் இவங்க நினைப்பாங்களே, இவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அண்ணனை கண்டுக்க மாட்டாங்க. இல்லை, ஆக்சுவலாக ஒரு கள்ளங்கானம் இல்லாத மனுஷங்க. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அவர் மைண்டில் ப்ராசஸ் பண்ணிலாம் பேசலை. அவருக்கு என்ன மனசில் தோணுதோ அப்படியே சொல்லிடுறாப்புல. அவருக்கு எதையுமே வந்து உள்ளே வச்சுலாம் பேச தெரியல. அவர் பேசுறது பிறகு பட 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 படன்னு அடிக்கிறாங்களே தவிர இதை சொன்னால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இதை சொன்னால் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா மைண்டில் ஓடலை. கள்ளங்கவுடம் இல்லாத மனுஷன். நீங்கள் உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்கள் நிலைமை புரியுது. ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை உங்கள் அண்ணி கண்டிப்பாக ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை மாதிரி புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் உங்கள் அண்ணன் அணுகணும். நீங்கள் இன்னும் வந்துட்டாங்க அதனால் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டுச்சுன்னு நினச்சிங்கன்னா இவர் தான் பாதிக்கப்பட போகிறாரு. உண்மையிலே கள்ளங்கவுடம்லாம் மனுஷன். சார் ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அண்ணனை வந்து பிஃபோர் மேரேஜ்லேருந்து அது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து டே வாண்ணா டே போண்ணா அப்படின்னு தான் சார் வாடா போடான்னு கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் வந்து ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தேன்னா கூப்பிட முடியல. ஏன்னா கூப்பிட்டா எங்கள் அண்ணி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அந்த கோவத்திலேயே எரிச்சிடுற மாதிரி இருக்குது. அந்த இது லுக்கிலே வந்து நீ கூப்பிடாத, என் புருஷனை நீ வாடா போடான்னு கூப்பிடாத, அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அது வாயால சொல்லல, ஆனா பாக்குற பார்வை வாய் திறந்து பேசல, அந்த ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிரும். அதுல நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓ அப்பனா வந்து நம்ம அண்ணனை வந்து வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கோவத்திலே எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஆனா இதுல எனக்கு என்ன வருத்தம்னா எங்க அண்ணனுக்கு தெரியும்ல, சரி வாடா போடான்னு கூப்பிடுறது தங்கச்சி ஆஸ் யூஷுவல் எப்பவும் கூப்பிடுறதான்னு தெரியும். அது வந்து ஏன் அன்னிக்கிட்ட கன்வே பண்ணல? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவுங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் தானே, அதையே உங்க மனைவிட்ட சொல்லி கன்வே பண்ணி புரிய வச்சிருக்கலாம் தானே. நாங்களாம் இப்படிதான் சின்ன வயசுல இருந்து கண்டுக்காதன்னு சொல்லலாம்ல.